السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் நமக்கு உடனே பதில் வழங்குகின்றான். தஹஜ்ஜத்தினுடைய நேரம் நாம் இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று நம்முடைய பணத்தினுடைய தேவைகளை கூட அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜத்தினுடைய நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வருகின்றான். என்னை அழைக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் உதவி தேடுபவர்கள் யாரும் இல்லையா? என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்கள் யாரும் இல்லையா? என்னை அழைக்கக்கூடியவர்களுக்கு பதில் வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் உதவி தேடுபவர்களுக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். என்னிடம் ஆரோக்கியத்தை கேட்பவர்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்க காத்து கொண்டிருக்கின்றேன் என்று அல்லாஹ் கீழ்வானுக்கு வந்து கூறுவதாக அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் தான் தஹஜ்ஜத்தினுடைய நேரம். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ, அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அவர்களுக்கே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரம், இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்தனை செய்வோம். தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையின் சிறப்பை பற்றி கூறும் பொழுது, ஃபர்லான ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இருக்கின்ற அடுத்த சிறந்த தொழுகை தஹஜ்ஜத்தினுடைய தொழுகை என்பதாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆவை தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். என்ன துஆ என்றால், யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹு யா ரஹ்மானு யா ரஹீமு யா அர்ஹமர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.